ஏன்டா என் பிள்ளைய பார்த்து நாய் நாயின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற? நாயினா என்ன அர்த்தம் தெரியுமா? நாய்னா நன்றி விசுவாசமும் கொஞ்சமாச்சு இருக்கும். உனக்கெல்லாம் நாயின்னு சொல்றது கூட தகுதி இல்லாதவன் நாயில நீலாம். நாயின்னு சொன்னா கூட உன்னால பாவம் தான். எப்பா விடுங்கப்பா, இந்த ஆளுகிட்ட பேசி பேசி நம்மளால மல்லாட முடியாது. விட்டுருங்க. இதுக்கு மேல இந்த ஆளு கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. இவனை முதல்ல இங்கிருந்து அனுப்பி விட்டுருங்கப்பா. என்னடி உன் அப்பா வீடுங்கிறதுனால திமிரு காட்டி பேசிக்கிட்டு இருக்கியோ? பல்லெல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்கோ. கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். ஏழை, என்னல நினைச்சுக்கிட்டு இருக்கான் உன் மனசுல? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு கேக்கேன். ஆளை பாரு ஆளை. என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய நீ கையை நெரிச்சு காலை நெரிச்சு கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு மிதிச்சான்னு வச்சுக்கோ. ஒரு மிதி என்ன பாக்குறதுக்கு வயசானவளா இருக்கா? இவன் என்னன்னா ஒண்ணு காவலான இருக்கான். ஈஸியா கொண்டு போட்டுட்டு போயிடலான்னு பாக்குறியோ? எங்க வீட்டுல ஒரு சிங்க குட்டி இருக்கு. என் பியார இருந்திருக்கணும் இந்த நேரத்துக்கு. பேசருக்கு 32 பல்லும் இல்லாம தட்டி கையில கொடுத்துருப்பான். கிழவிக்கு வயசானாலும் பேச்ச பாரு. இங்க பாரு கிழவி, உனக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அமைதியா இருந்துக்கோ. நான் பேசுறது என் மாமனார்கிட்டயும் என் பொண்டாட்டிக்கிட்டயும். மானங்கிட்டவனே, மாமனாரு பொண்டாட்டியும் இனி இல்ல, மாமனாருன்னு உறவும் இல்ல. இதுக்கு மேல உறவு கொண்டாட ஒண்ணுமே இங்க இல்ல. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. ஓ அப்படியா, சரி. என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் இப்பவுமே கிளம்புறேன். ரோஷன், இங்க பாரியா, நீ இது வரைக்கும் எனக்கு நிறைய பண்ணிட்ட. இருந்தாலும் நான் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நாளும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பிள்ளைய போட்டு நீ இப்படி கொடுமைப்படுத்தாத சொல்லிட்டேன். அது பச்சை பிள்ளை. நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அது மனசுல என்ன தோடும் சொல்லு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம். என்னடி இருக்குது பேசுறதுக்கு நீ? ரோஷன், ரோஷன், இங்க பாருங்க மாப்பிள்ள, இது வரைக்கும் நீங்க நிறைய எங்களுக்கு பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்குமே கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு என்ன கேட்டுக்கிறோம். என் பிள்ளைய என் பேரனையும் இங்கே விட்டுட்டு போயிருங்க. நாங்க அவங்களை எப்படி வளர்த்துக்கணுமோ நாங்க வளர்த்துக்கிறோம். என்னது இங்கே விட்டுட்டு போனோமா? அவ யான் பொண்டாட்டி, அவன் யான் குழந்தை. புரியுதா? நான் கூட்டிட்டு போவேன். இப்பவுமே இங்க இருந்து கிளம்பு ரேஷ்மா. நான் உன் கூட வரக்கு விருப்பமாவே இல்ல. நீ கிளம்பு ரேஷ்மா. டேய், என்ன இங்க பாரு, என் பிள்ளை உன் கூட வாழ மாட்டேன், உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என் பிள்ளையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து முதல்ல கிளம்பு சொல்லிட்டேன். ஆமா தம்பி, இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க முதல்ல எதுவா இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். தாச்சாயினி, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைய யான் முன்னாடி கழுத்து நெரிச்சு குன்னூர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சைக்கோ சைக்கோ. இவன் கூட எல்லாம் என் பிள்ளைய இதுக்கு மேல அனுப்புற மாதிரி எனக்கு முடிவே இல்ல. என்னது அனுப்ப முடியாதா? நீ யாரு அதை சொல்றதுக்கு? முதல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பொண்டாட்டி புருஷனா குடும்ப சண்டையில மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்க. எங்க பெட்ரூம்குள்ள வரைக்கும் உனக்கு யாரு முதல்ல அனுமதி கொடுத்தா? வெக்கமாவே இல்லையா? குடும்பத்தோட வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல பைத்தியக்காரா, இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, எங்க வீடு. எங்க வீட்டுக்குள்ள எந்த ரூமுக்குள்ள வேணாலும் நாங்க போய்க்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அதுவும் இல்லாம என் பிள்ளைய நீ போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்ப. அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கிழவி, உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு இவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லி அமைதியா இருன்னு சொல்லிட்டேன். யார பாத்துல கிழவிங்கிற? மரியாதை கிட்ட நாயே. முத்துமாரி, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்க கூட இல்ல. ஆனா நீங்க எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எப்படி நீங்க அவங்களை சமாதானப்படுத்துனீங்க? நேத்தே போய் பேசினேன். நேத்தே போய் உங்க வீட்டுல பேசினேன். எல்லா பிரச்சனையும் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்னக்காண்டி நீங்க இவ்வளவு தூரம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்க கூட இல்ல. பாட்டிக்கிட்ட எல்லாம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க யாருமே காங்கல. அனு ரூம்ல போய் பாப்போமா? ஒருவேளை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம். சரிவா, நம்மளும் போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. இல்லங்க, குரல்லாம் கேக்குது. மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. என்ன முத்துமாரி, நீங்க கீழே இல்லைன்னா மேலதான் இருப்பாங்க. ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு வருவோம். அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்காண்டிதான் சொல்றேன். லூசி, அவங்க ஏதாச்சும் தூங்கிட்டு இருக்கான்ல. நீங்க தான் லூசி. பின்ன என்ன, சத்தம் கேக்குதுன்னு சொல்ல எப்படி தூங்க முடியும்? அவங்க மேலதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் போனா கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம்ல. அதுவும் இல்லாம பாட்டிக்கிட்ட இப்படி நடந்துச்சுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் சொல்றேன். ப்ளீஸ் வாங்க முத்துமாரி, போவோம். ப்ளீஸ் 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 முத்துமாரி. சரிடி, கெஞ்சாத. சரி வா போ. சரி. ஒழுங்கு மரியாதையா கையை எடுத்துட்டு சட்டையில இருந்து. மரியாதை அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். ஏதோ போனா போதுன்னு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் சட்டையிலேயே கைய வைக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி எல்லாம் இல்ல. திருப்பி ஒண்ணு வச்சான்னு வச்சுக்கோ, சுருண்டு போய் அங்க விழுந்துருவா. கையெடு, கையை எடே. என்னடா நீ மிரட்டுனா நான் பயந்து போயிருக்கணும்னு நினைச்சியோ? உன்ன யாரு மேல கைய வைக்கிற? கிழக்கு நாயே, கையேடுறா. கையேடி, அப்பா மேல இருந்து கையேடி. உன் அப்பனை நான் நினைச்சா இங்கேயே கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுட்டு போயிரும். பார்த்துக்கோ, தூரப்போ கேளட்டு நாயே. சி டேய், என் பிள்ளை மேல கைய வைக்கிற நீ.
என்ன அடிக்கிறத விட்டுட்டு உன் பிள்ளை அங்க அந்த ரூம்ல விழுந்து கிடக்காம பாரு. போ, போய் முதல்ல உன் பிள்ளைய காப்பாத்துற வழிய பாரு. ஒரு அடிக்க பறந்து போய் விழுந்துகிட்டு வந்துட்டான் ஏன் சட்டியை பிடிக்கிறதுக்கு. அப்பா நீ எங்கடி அப்பான்னு உப்பான்னு ஓட பாக்கலையா? ஒழுங்கு மரியாதை என் கூட கிளம்பி வா. ரோஷன் எந்தி, மேல எந்தி. ரோஷன் அடி வாங்காத, மேல எந்தி. நான் போட மாட்டேன். நீ உன் அப்பா வீட்டுல இருக்கிறதுனாலதானே இவ்வளவு திமிரு. இங்க இருந்து கிளம்பு. இப்ப நீ என் வீட்டுக்கு போறோம். ரோஷன் மேல எந்தின. தம்பி, நான் வேணா ஒரு சமாதானப்படுத்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் தம்பி. என் பிள்ளைய ஒரு 2 நாளைக்கு இப்போதைக்கு விட்டுட்டு போங்க தம்பி. ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன சொத்து தானே வேணும்? நான் என் பிள்ளை கிட்ட சொல்லி எழுதி வைக்க சொல்றேன். என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இவனே தேவையில்லைங்கிறேன், இவன் கிட்ட சமாதானப்படுத்தி என்ன அனுப்பி வைக்கிறேன்னு இருக்க. பைத்தியம் முடிச்சிருக்கான் உனக்கு. இப்ப சொல்றேன், இவன் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரியா? சொத்தை எழுதி வைக்கிறேன், இதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பார்த்து பிச்சைக்காரன் நாயிங்கிறான். நம்ம தான் இவனுக்கு சொல்ல போனா பிச்சைத்துக்கு மேல பிச்சைய போட்டிருக்கோம். ஏய், என்னடா இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தவ எதிர்த்து பேசுறாளேன்னு பாக்குறியா? இவ்வளவு நேரம் என் அப்பா காண்டிதான் நான் பொறுமையா இருந்தேன், அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. என்னைக்கு நீ அப்பயே இப்படி அடிச்சு தள்ளி விட்டியோ, இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. மரியாதையே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. கிளம்புன்னு சொன்னேன். இப்ப கிளம்புலன்னு வச்சுக்கோ, என் அப்பா உன் சட்டையை பிடிச்சதில்ல. இப்ப என்கிட்ட செருப்பால அடி வாங்கிக்கிட்டு போவேன். எப்படி வசதி? செருப்பால அடி வாங்கிக்கிட்டு போறியா? ரேஸ்மா, சண்டை வேண்டாம் ரேஸ்மா, அமைதியா இரு ரேஸ்மா. பிள்ளை வர பயப்படுது. பிள்ளை பயந்து பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிரப்போகுது. அது இவனுக்கு புரிய மாட்டேங்குதேம்மா. சைக்கோ, எந்த சைக்கோ கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சைக்கோ தனத்தை பண்றான்னு ஒன்றும் புரியல. ஆனா நேர்ல ஒரு நாள் அந்த சைக்கோவை பார்த்தேன்னு வச்சுக்கோ, தொடப்பு கட்டி விளக்க மாத்தி எடுத்து சாத்தி விடுவான் பார்த்துக்கோ. ஆமா, ஒழுங்கு மரியாதை போயிரு, இல்லைன்னா அடி வாங்கிட்டு போவாத என்கிட்ட. வெளியே போடா, வெளியே போ. உனக்கு வெக்கமாவே இல்லை, உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்றேன். இங்க நின்னுகிட்டு ஏன் காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கே, என் கூட வான்னு சொல்லி வெக்கமா இல்லையா உனக்கு? ஒழுங்கு மரியாதையா என் கழுத்துல இருந்து கையேடு, இல்லன்னு வச்சுக்கோ மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். கையை எடுறா. நான் நினைச்சா இங்கேயே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டு போய்கிட்டே இருக்க முடியும். என்னடி சும்மா ஓவரா ஃபில்ம் கட்டிக்கிட்டு இருக்கியா நீ என்கிட்ட? ஏதோ உன் அப்பா வீட்டுல இருக்கிறதுனால நீ என்ன தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? என் கூட தான் நீ காலை முழுக்க வாழ்ந்தாகணும், எனக்கு அடிமையா. புரிஞ்சுதா? டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சுத்தலாம்னு நினைக்கிறியா? எவன்டி அது? எவன் கூட சுத்தலாம்னு நினைக்கிற? சொல்லி வாயை திறந்து சொல்லுடி. எவனையும் வச்சுக்கிட்டு இருக்கு, அப்படிதானே? சி, கையை எடு. தம்பி, பிள்ளை இருக்கு, ஏன் தம்பி பிள்ளை முன்னாடி இப்பெல்லாம் பேசுறீங்க? கொஞ்சமாச்சும் பார்த்து பேசுங்க தம்பி. என்னதான் பொண்ணு வீடா இருந்தாலும், நீங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டனாலும் உங்களுக்காண்டி எவ்வளவோ பொறுமையா இறங்கி போயிருக்கோம். நீங்க சொன்னது சொல்லாதது எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப என்னன்னா, நீங்க இவ்வளவு கேவலமா என் பிள்ளையே இப்படி பேசுறீங்களே, எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா தம்பி? நீங்க சொத்து வேணும்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு நாங்க எந்த சொத்து தராம இருந்தோம்? சொல்லுங்க தம்பி, நியாயத்தை இருந்து சொல்லுங்க. நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. இவன் கிட்ட எல்லாம் நியாயமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை. இவன் சரியான காட்டு மிராண்டிமா. இவன் நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்ம குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் கூடயே சேர்ந்துக்கிட்டு அவன் சொல்லுபடி கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல இவன் கூட வாழ்ந்தேன்னு வச்சுக்கோ, நான் மட்டும் அழிய மாட்டேன், நம்ம குடும்பமும் சேர்ந்து அழியும். எதுக்குதான் இவன் இப்படியெல்லாம் பண்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா உனக்கு வேணும் இதுக்கு மேல? என் வாழ்க்கையை அழிச்சிட்ட, போதும்ல உனக்கு? என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னைக்கு என் குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறியா நீ? இங்க பாருடி, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்காத. அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவான் சொல்லிட்டேன். நீ அடிக்கிற வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கணுமோ? ஏன் உன்னை திருப்பி அடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ என்ன 4 அடி அடிச்சா உன்னை நான் திருப்பி 1 அடி கூட அடிக்க முடியாது. அமைதியா போயிருன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. இவ்வளவு நேரம் என் தம்பி இருக்கும் போது இந்த வீரெல்லாம் எங்கடா போச்சு? எங்க வீட்டுல யாரும் இல்லைன்ற தைரியத்துல இவ்வளவு திமிரு ஆடி நிற்கும் நீ. ஆமா, இவங்க தம்பி பெரிய மாவீரன் அலெக்சாண்டரு. இவரை பார்த்து நாங்க அப்படியே பயந்துட்டாலும் அவெல்லாம் ஒரு ஆளு, பொடி பையன். அந்த பொடி பையன் கிட்ட தானே பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க, ஷேர குடுன்னு சொல்லி. ஏன் உழைச்சி சம்பாதிச்சா என்ன? உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு என்ன கண்ணு தெரியாதவன் கூட ரோட்ல அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட மாட்டான். அடுத்தவன் கிட்ட போய் கையேந்தாம தன்னால முடிஞ்சத ஏதோ பென்னு சீப்பு பென்சிலுன்னு வித்து ஒரு வேளை கஞ்சாச்சு ஒழுங்கா குடிப்பாங்க. என்னைக்காச்சும் நீ அந்த மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணிருக்கியா? உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு தேவைன்னா என் வீட்டுல வந்து பிச்சை எடுக்க வேண்டியது, இல்லைன்னா அவன் கூட ஏன்னா பார்ட்னர்ஷிப் சேர்றன்ற பேர்ல அவன் இதை வாங்கிட்டு வர சொன்னா அதை வாங்கிட்டு வர சொன்னான்ட்டு என் உயிரை வந்து வாங்க வேண்டியது. இதுதானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க இத்தனை நாளா? ரேஷ்மா, சி, கத்தாத. ரேஷ்மான்னா மட்டும் எல்லாம் முடிஞ்சு போயிருமா?
ரேஷ்மா அப்பாவை தள்ளி விட்டா என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பாருமா. இங்க இருந்து ஒரு அடி நீ எடுத்து வைக்க கூடாது. என்ன மீறி நீ ஒரு அடி எடுத்து வச்சிருவியடி. எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, பிள்ளைய தலைகீழ தூக்கி போட்டு கொண்டுருவேன். அட பாவி, நல்லா இருப்பியாடா நீலா? பெத்த பிள்ளையை தலையில தூக்கி போட்டு கொன்னுருவங்கிற நாசமா போனவனே. ரேஷ்மா என்ன வாய் வார்த்தைக்கு சொல்றேன்னு நினைச்சியா? செய்வண்டி. சைக்கோ சைக்கோ, உன்னை பத்தி தான் தெரியுமே சைக்கோ. ஆஹ், ஆஹ், அப்பா, அம்மா, அம்மா, அம்மா. என்னங்க இங்க யாருமே இல்ல, எப்பவுமே இங்கதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு வந்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். பாத்துக்கிட்டு இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அன்னைக்கு அம்மா உங்களை மரியாதை இல்லாம நடத்திட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. நம்ம வீட்டு மாப்பிள்ளைய இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? அப்படியா? அப்பெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல. உண்மையாதாங்க சொன்னாங்க. அதுவும் இல்லாம பாட்டியும் ஃபோன் பண்ணி அம்மாவை நிறைய திட்டினாங்க. என் முன்னாடி தான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்களும் போய் பேசியிருக்கீங்களா? அதனாலதான் சமாதானம் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன். சொல்றேன், முதல்ல உங்க பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம், சரிப்பா? ஆமா. ஐயோ மாமா, ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? என்ன ரத்த மார்படி வருது? ஐயோ என்னங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுங்க. ராகுக்கு ஃபோன் பண்ணுங்க. ராகு யாருமே வீட்டுல இல்லையா மாமா? எல்லாரும் எங்க இருக்காங்க மாமா? நான் பேசுறது கேக்குதா மாமா? ஐயா, இப்படி தண்ணி வா, இவ்வளவு ரத்தம் போகுது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் வாங்க. இல்ல தம்பி, அது இப்ப முக்கியம் இல்ல. எனக்கு எதுவும் இல்ல, சின்னதுதான் அடி. என் பிள்ளைய முதல்ல காப்பாத்துங்க. என் பிள்ளை அந்த ரூம்ல இருக்கா? ரேஷ்மா, ரேஷ்மா. ஏங்க மாமா, எதுவும் ரேஷ்மாக்கு இது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போங்க அந்த ரூம்ல என்னாச்சுன்னு பாருங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு பாக்குறேன். உடனே போ, நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவே. சரிங்க. ஐயோ 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 கடவுளே, என் பிள்ளை இப்படி அடிச்சு தள்ளி விட்டுட்டானே. அவன் நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். நாசம் எத்துவன். இப்படி என் குழந்தைய அடிச்சு தள்ளி விட்டுட்டானே. பாட்டி என்னாச்சு பாட்டி? மாமாக்கு அவரை விழுந்துட்டாரு நினைச்சேன். இப்படி என்ன பார்த்தா யாரும் அடிச்சு தள்ளி விட்டாங்கன்னு சொல்றேன். ரகு எங்க முதல்ல? ரகு இருந்திருந்து இப்படி யாரும் விட்டுருக்க மாட்டான். ரகு எங்க போனா? முதல்ல ரகுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன், இருங்க. எஸ் மேம், சொல்லுங்க. ரகு ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, நான் ரகு வீட்ல இருந்து ஃபோன் பண்றேன். மேம் சொல்லுங்க மேம், எனி என்கொயரி? ஆமா, நான் ரகு வீட்ல இருந்து ஃபோன் பண்றேன். ரகு அங்க இருந்தா போனை கொடுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ், எமர்ஜென்சி. மேம் சார் இப்பதான் கிளம்பி போனாரு மேம். ஷோ ஷிட். சரி ஓகே, உடனே நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் இங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. அட்ரஸ் தெரியும் தானே? ஓகே மேம், நான் உடனே எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுறேன் மேம். எனி ப்ராப்ளம் மேம்? ரகு அப்பாக்கு அடிபட்டுருச்சு. இன்கேஸ் ரகு வந்தானா அங்க சொல்லிருங்க சரிங்களா? கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வைங்க. ஆம்புலன்ஸ் சீக்கிரம் அனுப்பி விடுங்க சிஸ்டர், சரிங்களா? உங்க பேரு? ரீனா மேம். சாருக்கு தெரியும், சார் வந்த உடனே நான் சொல்றேன் சரிங்களா? அப்படி இல்லைன்னா இங்க ஆதி சார் இருக்காரு, ஆதி சார் அனுப்பிவிடவா? இல்ல வேண்டாம் வேண்டாம், ஆம்புலன்ஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். யார் பத்தி இதுக்கெல்லாம் காரணம்? எப்படி அடிப்படுற அளவுக்கு தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்றீங்க? அதுவும் அடிச்சு. ரகுக்கு மட்டும் தெரிஞ்சா சும்மாவே விட மாட்டான் பாத்துக்கோங்க. யார் இந்த மாதிரிலாம் பண்ணது? சொல்லுங்க பத்தி, உடனே சொல்லுங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன தடின்னு சொல்றது சொல்லு. ஒருத்தனை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்திருக்கமே, எல்லாம் அவன் பார்த்த வேலை தான். இப்படி அடிச்சு மண்டையை உடச்சு தள்ளி விட்டுருக்கேன் என் பிள்ளைய. அது வேணும் இது வேணும் கேட்கற நேரம்லாம் என் பிள்ளை எல்லாத்தையும் செஞ்சுச்சு. பெத்த பிள்ளை கூட கண்டுக்காம. ஏன் இவ்வளோ ஏன் சார் வேணும் எதோ வேணும்னு கேட்டப்போ கூட உடனே ரகுவை எதிர்த்து இவன் எழுதி தரேன்னு சொன்னான். ஆனா அவன் சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுத்துட்டனோடனே அவன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பாட்டி சொல்ற? இவ்வளவு மோசமானவனா அவன்? அவன் கூட எப்படி ரேஷ்மா இவ்வளவு நாள் குடும்பம் நடத்திருக்கா? ஐயோ கடவுளே. ஐயோ அதை ஏன்டி கேட்குற? இங்க வந்து கீழே வந்து எங்ககிட்ட கேட்டான், இந்த மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. முடியவே முடியாதுன்னு நான் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் நடந்த உண்மை எல்லாத்தையும் இவன் கிட்ட சொன்னோடனே இவனும் முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே ரேஸ்மாவை விட போய் அவகிட்ட சண்டையை போட்டு பிள்ளையை அடிச்சிருவேன்னு மிரட்டி பிள்ளை கழுத்தை நெரிச்சு என்னென்ன பண்ணிருக்கான் தெரியுமா? பிள்ளை அப்பா அப்பான்னு கத்தி, அதுக்கப்புறம் ரகு ரகுன்னு கத்தின உடனே என்னமோ ஏதோன்னு பதறி போய் மேல உடனே போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை சும்மா விட்டீங்க. ரகுக்கு ஃபோன் பண்ணல நீங்க யாரும்? முதல்ல ரகு எங்க? ரகு அனுவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அதனாலதான் ரகு வீட்டுல இல்லன்னா இவன் பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் ரகு கிட்ட இவன் 4 அடி வாங்கி செத்துருப்பான். சரி, நான் உடனே ரகுக்கு ஃபோன் பண்றேன். மாமா எதுக்கும் பயப்படாதீங்க மாமா, ஒன்னும் ஆகாது சரிங்களா? ஒன்னும் இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பிடுவோம் மாமா, நீங்க பயப்படாதீங்க மாமா. ஐயோ ரகு போன் எடுல, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போனையும் எடுக்க மாட்டேங்கிற. ஷோ இங்க பாரு, வலிய விட்டு சொல்லிட்டேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இருக்காது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் இஷ்ட திமிருக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி விட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உன்ன பிரதர். என்னது பிரதரா? யாருக்கு யாரு பிரதரு? உன் அப்பாவும் என் அப்பாவும் ஒன்னா பிறந்தவங்களா? இல்ல உன் அம்மாவும் என் அம்மாவும் ஒன்னா பிறந்தவங்களா? பிரதருங்கிற
என்னடா பிச்சைக்கார நாயே, இங்க வந்து இந்த மாதிரி பேசி இங்க இருக்கிற சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறியா? பிரதராமல பிரதரு, என் கூட பிறந்தியா இல்லனா? இதுக்கு மேல இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, லோ கிளாஸ் பீப்புள். ஏங்க ஓ, அங்க சொன்னா இங்க எரியுதோ? இப்பதானே தெரியுது எங்க எங்க கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி. இங்க பாருங்க, இந்த மாதிரி தப்பு தப்பா பேசாதீங்க. ரேஷ்மா எனக்கு அக்கா மாதிரி. உங்க மாதிரி எல்லாம் தெரிஞ்சுதானே இந்த லட்சணத்துல இருக்கு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி அடிப்பேன் உதைப்பேன், ஏன் தூக்கி போட்டு மிதிக்க கூட செய்வேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? அதை கேட்டதுக்கு தான் அவங்க அப்பனுக்கு நிலைமை பத்தல, கீழே போய் விழுந்து கிடக்குறான் கேரக்டர் நாய். என்ன தைரியம் இருந்தா ஏன் சட்டியை பிடிச்சிருப்பான். அவனை ஒரு 2 மிதி மிதிக்கணும். சரி, போன போதே வயசானவனேன்னு விட்டுட்டு போறேன். இப்பவுமே என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போறேன், முடிஞ்சா தடுத்து பாருங்க. டேய் ரோஷன், கிளம்பு. என்ன கிளம்புனிக்கிட்டு இருக்க? நீ சொன்னா நாங்க வந்துடணுமா? இங்க இருந்து ஒழுங்கு மாதிரியே வெளியே போன்னு சொன்னேன். முத்துமாரி, முதல்ல இவனை அனுப்புங்க முத்துமாரி. இவன் தொல்லை தாங்க முடியல. எங்க உயிரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கான். ரகு இருந்திருக்கணும் இந்த நேரத்துக்கு. என்னடி ஆளாளுக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்க ரகு ரகுன்னு சொல்லி? அவன் என்ன பெரிய இவனா? பிள்ளைக்கா பையன் அவனை. அவனை பத்தி உனக்கு தெரியல, எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க சொல்றோம். இந்த நேரத்துக்கு இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, முத்து மாதிரி எங்க அப்பா மாதிரி நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்திருக்க மாட்டான் என் தம்பி. உன் வாயை உடைச்சி பல்ல எல்லாரையும் கழட்டி கையில கொடுத்து அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் திங்கருக்கு சோறு திங்கருக்கு நாக்கு இல்லாம கை கால் இல்லாம பிச்சை எடுக்க விட்டுருப்பான். மூஞ்சியும் ஆலயம் பாரு, வந்துட்டான் நாய் நாய் நாய். பிரதர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவன் ஒய்ஃப். அதேதான் நானும் கேக்குறேன். என் ஒய்ஃப் மேல எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? அங்க சுவிட்ச் போட்டா இங்க எரியுது, இங்க சுவிட்ச் போட்டா அங்க எரியுது. எப்படி கனெக்ஷன் மாறி இருக்கோ? டேய், என்னைய அடிச்சிட்டியா நீ? இது பாரு, என்ன உன்னை அடிக்கிறது? உன்னை இங்க பாரு, மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, ரேஷ்மாக்கா கண்டி உன்னை விடுற, மரியாதையை கிளம்பிடு. என்னடா ரேஷ்மா நொக்கா? இல்ல என்ன ரேஷ்மா நொக்கான்ற? தம்பி, இவரெல்லாம் திருந்தே மாட்டாரு தம்பி. எவ்வளவுதான் சொன்னாலும் இவனுக்குலாம் புத்தியே வராது. விட்டுருங்க. ஓ, இவ்வளவு நேரம் வேற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்ப நான் கண்டுபிடிச்ச உடனே தம்பி அக்கான்னு பாசமலர பொழியறீங்களோ? சி, நீங்கெல்லாம். டேய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே போடான்னு. போறேன்டி போறேன். ஆளை வச்சு அடிச்சிட்டல, என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்துனதுக்கு அப்புறமும் உன் கூட என்னால வாழ முடியாது. என் குழந்தைய உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கிளம்புறேன், ஆனா கூடிய சீக்கிரத்துல உன்னையும் என் குழந்தையும் கூட்டிக்கிட்டு போவேன். அதனால நீ குறிச்சு வச்சுக்கோ, அன்னையில இருந்து உனக்கு நரகம் தாண்டி என்கிட்ட. நீயா என்கிட்ட வந்து கெஞ்சுவ, என்னை கூட்டிக்கிட்டு போங்க கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லி. அன்னையில இருந்து நரகம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நீ வாழும் போதே காட்டுறண்டி. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் நரகம்னுவாங்க. உனக்கு வாழும் போதே நரகத்தை நான் காட்டுறேன். சி, நீலாம் இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்குலாம் தகுதி இல்ல. வெளியே படா நாயே. ஆளு வந்த திமிர்ல பேசுற. இருடி, உனக்கு இருக்கு. என் பிள்ளைய உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அவனை வச்சு உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. தயவு செஞ்சு கிளம்பு. உனக்கும் இருக்குடா, உன்னை இல்லாத நாயே. என் மேலே கை வச்சுட்டுல நீ. உன்னை என்ன பண்றன்னு பாரு. நீ எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு வேலை கிடைக்காம உன்னை லோன்னு அழிய வச்சு, உன்னை பிச்சை எடுக்க வச்சு, என் காலில் வந்து விழ வைக்கல, விழ வைக்கிறேன்டா. ஓ அப்படியா, சரி. அடுத்து ஏன் எங்க கிட்ட எல்லாம் வீடு நிலம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வேலை கிடைக்கலன்னா விவசாயத்தை வச்சு இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்க தெரியும் எனக்கு. எப்படி என்னால பொழைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். உன் காலில் வந்து பிச்சை எடுப்பேன்னு நினைக்காத. மரியாதையை இங்க இருந்து கிளம்பிடு. நானாச்சும் ஒரு அடியோடு விட்டேன். ரகுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, உன்னை குண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு. மரியாதையை கிளம்பிடு சொல்லிட்டேன். ரகு 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 ரகு, அவன் கதையை முதல்ல முடிக்கிறேன். அதை வச்சுதானே நீங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கதையை முடிக்கிறேன். ரோஷன், அப்ப கூட வா. ரோஷன், இங்க வான்னு. இங்க பாருங்க, அவன் வரமாட்டான். அவன் குழந்தை. ஆமா, குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க தனியா இல்லாத குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு போய் அம்மா கூட தான் குழந்தை இருக்கணும்னு சட்டமே இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க சொல்லிட்டேன். இல்லன்னா தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போன் பண்ண வேண்டியது வரும். இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப நேரமா இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அப்படியே இந்த வீட்டுல இருந்துக்கலான்னு பாக்குறியா? மரியாதை கிளம்பு. இந்த வீட்டுல நான் ஏண்டி இருக்கணும்? இந்த வீட்டையே வாங்கி இந்த வீட்டை விட்டு உங்களை துரத்துறேன் கூடிய சீக்கிரத்துல. பாத்துக்கலாம் போ. முத்துமாரி, அப்பாக்கு எப்படி இருக்கு முத்துமாரி? அப்பாக்கு ஒண்ணும் இல்லைங்க, அவங்க வெளியே தான் இருக்காரு. நான் அவரை பாத்துக்கிறேன். நீங்க என்னங்க இப்படி இவ்வளவு சண்டை நடந்துகிட்டு இருக்கு? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? குழந்தைய தூரம் கூட்டிட்டு போனோம்னு தோணாத உங்களுக்கு? இப்படி மடியில படுக்க வச்சு அவனையும் அழுக வச்சு அவனையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. ரோஷன், இங்க வா.
மாமா கிட்ட வாயா. சோ, குழந்தை எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கு பாருங்க. தயவு செஞ்சு அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா குழந்தைய இன்வால்வ் பண்ணாதீங்க. அப்படி இல்லையா, நீங்க சண்டை போடணும்னா குழந்தை முன்னாடி இல்லாம வேற எங்கேயாச்சும் சண்டை போடுங்க. புரிஞ்சுச்சா? இதுல யார் மேல தப்பு இருக்குன்னு நான் பேச விரும்பல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒரு பிஞ்சு குழந்தை. இந்த வயசுல இந்த குழந்தை இந்த சண்டையெல்லாம் பார்த்தா எப்படி? நீங்களாச்சும் தூர கூட்டிட்டு போயிருக்கலாமா பிள்ளைய? இல்லையா, இங்க நடந்த பிரச்சனை பதட்டத்துல பிள்ளை பயந்து அப்படி மடியிலே படுத்துக்கிச்சு. நானும் அப்படியே மறந்து அப்படி இருந்துகிட்டேயா. முத்துமாரி, முதல்ல அப்பாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்பாவை பிரியாவும் பாட்டியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க குழந்தைய சமாதானப்படுத்துங்க. அவனை சரி, அவன் போனதாவே இருக்கட்டும்க்கா. நீங்க இப்போதைக்கு குழந்தைய சமாதானப்படுத்துங்க. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். சரிங்களா? ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சு? ஐயா, என்னையாச்சா அவருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, அந்த சனியை முடிச்சவன் தள்ளி விட்டதுல லைட்டா மண்டையில மட்டும் அடிபட்டு இருக்கு. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பிரியா போன் பண்ணிருப்பான். நானும் கூட்டு போறேன். சரிங்களா? நீங்க வீடெல்லாம் லாக் பண்ணிக்கோங்க. ரகுவை நான் வர சொல்றேன். சரிப்பா. செல்லகுட்டி, குழந்தை ரொம்ப பயந்துருக்கு ரேஸ்மா. அந்த குழந்தை எந்திக்க மாட்டேங்குது. முதல்ல குழந்தை எப்படியாச்சும் தூங்க வைக்கணும். பால் கொடுத்து தூங்கவே குழந்தை தூங்கும். சரியா? நான் கதை வேணா சாத்திட்டு வரேன். சனியை முடிச்சுமா போனாலும் போற மாதிரி போயிட்டு வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து உள்ள வராலும் வந்துருவான். சரிங்கம்மா.